ஹாய் ஆல். அன்றைக்கி வெனஸ்டே ஈவினிங் நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வரலட்சுமி பூஜை வேறு இருந்ததா, ஸோ அதனால் கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன பேக் பண்ணி வச்சுருந்துருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். அதுவும் ஃபிஷ்ஷிங்க்கான ஐட்டம்ஸ் எல்லாமே ஆஃபீஸில் வந்து டெலிவரி பண்ணி வாங்கி வச்சுருந்துருக்காங்க போல், எனக்கே தெரியலை. அதுவும் வந்ததே லேட்டு, நெக் டு நெக்கில் தான் கிளம்புன மாதிரி இருந்தது. எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த vlog அடுத்தடுத்து உங்களுக்கு நான் போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆனால் நான் இந்த இது நான் பார்த்ததில்ல, நான் போய் ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணதில்லை, என் ஹஸ்பண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹாபி மானி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால தான். ஒரே ஒரு டைம் போயிருக்கேன், பெருசாக எக்யூப்மெண்ட் இல்லை அப்போ. அது வீக் டேஸ்லேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக தான் இருந்தது. ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து வர மகாலட்சுமிக்கு இங்கே வந்து லீவ் விடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் ஊருக்கு போகிறதுக்கு. அதிகூட்டா பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தான். இப்போ அதிகூட்டா வந்து ஒரே ஒரு வேர்டு நல்லா கற்றுக்கிட்டான், WO, ரெண்டையும் சொல்லுவான் பாருங்கள். ஒரு வழியாக பஸ்ஸு 10 மணிக்கு உள்ள பஸ்ஸு 10:30க்கு வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அதுவும் நெக்ஸ்ட்டு 2 டேஸில் வந்து இங்கே வந்து மெட்ரோ ஓப்பன் பண்ணுறனாலயா என்னன்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகூட்டா வழக்கம் போல் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக ரைடை என்ஜாய் பண்ணார். நானும் உங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு பஸ் டூர் காட்டுறேன். இந்த சைடு ஃபுல்லாக பிளாங்கெட் எல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு, அப்புறம் இங்கிட்டு ஃபுல் ஸ்க்ரீனு, இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் வச்சுருந்தாங்க. வாட்டர் கேனும் அவங்களே கொடுத்துட்டாங்க. நானும் தம்பியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பஸ் போகுது, எவ்வளோ ட்ரக் போகுதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவனுக்கு. அவன் வந்து நல்லா இப்போலாம் பஸ்ஸு ஆட்டோனாலே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ட்ராவல்னாலே. எங்கள் ஸ்டாப் வந்துருச்சு, ஸோ நாங்கள் அப்படியே இறங்க போகிறோம். நடந்து போகலாம். அது எதில் போவோம்? என்னென்ன சொல்கிறான் பாருங்கள். தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சான். ஸோ அப்படியே நாங்களும் இறங்கிட்டோம். இறங்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸு கிடைக்கல, ஆட்டோ இல்லை. 5:30க்கு அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ வந்துச்சு. ஸோ அப்படியே நாங்களும் ஷேர் ஆட்டோவில் போயிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனேயுமே அவனுக்கு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்தாச்சு. ஏன்னா நைட்டு ஏர்லியராகவே சாப்பிட்டுட்டான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.